உங்கள் அனைவரையும் வருக வருக என அன்போடு வரவேற்கிறோம். முதலில் இறை வணக்க நடனம். பாட்டுகள் பாடி நடனங்கள் ஆடி, பாட்டுகள் பாடி நடனங்கள் ஆடி, பாட்டுகள் பாடி நடனங்கள் ஆடி இயேசுவை நாமும் போற்றிடுவோம். பாட்டுகள் பாடி நடனங்கள் ஆடி இயேசுவை நாமும் போற்றிடுவோம். டெய்லி ஸ்கூலு டெய்லி டெஸ்ட் எல்லாம் போரு, நம்ம வீபிஸ் வந்தா எப்போதுமே சமஜோரு. டெய்லி ஸ்கூலு டெய்லி டெஸ்ட் எல்லாம் போரு, நம்ம வீபிஸ் வந்தா எப்போதுமே சமஜோரு. இனி பாட்டுகள் பாடி நடனங்கள் ஆடி, பாட்டுகள் பாடி நடனங்கள் ஆடி இயேசுவை நாமும் போற்றிடுவோம். பாட்டுகள் பாடி நடனங்கள் ஆடி இயேசுவை நாமும் போற்றிடுவோம். அசைன்மெண்ட் ப்ராக்ரஸ் ரிப்போர்ட் டென்ஷன் வேணாம், இங்கு இயேசு தானே நம்ம டீச்சர், கவலை வேண்டாம். அசைன்மெண்ட் ப்ராக்ரஸ் ரிப்போர்ட் டென்ஷன் வேணாம், இங்கு இயேசு தானே நம்ம டீச்சர், கவலை வேண்டாம். இனி பாட்டுகள் பாடி நடனங்கள் ஆடி, பாட்டுகள் பாடி நடனங்கள் ஆடி இயேசுவை நாமும் போற்றிடுவோம். பாட்டுகள் பாடி நடனங்கள் ஆடி இயேசுவை நாமும் போற்றிடுவோம். டிவி போனு வீடியோ கேம்ஸ் நமக்கு வேணாம், நம்ம இயேசு சொன்ன வார்த்தைகளே நமக்கு போதும். டிவி போனு வீடியோ கேம்ஸ் நமக்கு வேணாம், நம்ம இயேசு சொன்ன வார்த்தைகளே நமக்கு போதும். இனி பாட்டுகள் பாடி நடனங்கள் ஆடி, பாட்டுகள் பாடி நடனங்கள் ஆடி இயேசுவை நாமும் போற்றிடுவோம். 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 மீண்டுமாக இந்த பிள்ளைகளுக்கு உற்சாகமாக கரங்களை தட்டி நம்முடைய நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். Dingale, dingale,
பரிசு வழங்குதல் முதல் குழு. கதை சொல்லுதலில் முதல் பரிசு ஜெனிலா. இந்த பரிசை வழங்குவதற்கு திருவாளர் நாட்டாமை பிரான்சிஸ் சேவியர் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். வாங்க. இரண்டாம் பரிசு ஆண்டன் ராய். வண்ணம் தீட்டுதலில் முதல் பரிசு ரிஜோஸ். இரண்டாம் பரிசு ஜெரிஷா. படம் வரைதலில் முதல் பரிசு ரித்திகா. இரண்டாம் பரிசு ஜொயாலன். மனப்பாடம் ஒப்பித்தல் முதல் பரிசு ஜோமிஷா. இரண்டாம் பரிசு ஜெம்சி. தேர்வு எழுதியதில் முதல் பரிசு ஜோமிஷா. இரண்டாம் பரிசு ரித்திகா.
இறை வார்த்தையை மனப்பாடமாக ஒப்புவித்தல். திருப்பாடல்கள் 121. மலைகளை நோக்கி என் கண்களை உயர்த்துகின்றேன். எங்கிருந்து எனக்கு உதவி வரும்? மின்னையும் மண்ணையும் உண்டாக்கிய ஆண்டவற்றிருந்தே எனக்கு உதவி வரும். அவர் உன் கால் இடராதபடி பார்த்து கொள்வார். உம்மை காக்கும் அவர் உறங்கிவிட்டார். இதோ இஸ்ரவேலை காக்கின்றவர் கண் அயர்வதும் இல்லை, உறங்குவதும் இல்லை. ஆண்டவரே உம்மை காக்கின்றார். அவர் உன் வல பக்கத்தில் உள்ளார். அவரே உமக்கு நிழலாவார். பகலில் கதிரவன் உம்மை தாக்காது, இரவின் நிலாவும் உம்மை தீண்டாது. ஆண்டவரே உம்மை எல்லா மேலும் பாதுகாப்பார். அவர் உன் உயிரை காத்திடுவார். நீர் போகும்போதும் உள்ளே வரும்போதும் இப்போதும் எப்போதும் ஆண்டவரே உம்மை காத்திடுவார். ஆமென். கரங்களை தட்டி நாம் அடுத்து யாருமா தயாராச்சுக்கோங்க. திருப்பாடல்கள் 121. மலைகளை நோக்கி என் கண்களை உயர்த்துகின்றேன். எங்கிருந்து எனக்கு உதவி வரும்? மின்னையும் மண்ணையும் உண்டாக்கிய ஆண்டவரிடமிருந்து எனக்கு உதவி வரும். அவரும் கால் இடராதபடி பார்த்து கொள்வார். உம்மை காக்கும் அவர் உறங்கிவிட மாட்டார். இதோ இஸ்ரேலை காக்கின்றவர் கண்ணேறுவதும் இல்லை, உறங்குவதும் இல்லை. ஆண்டவரே உம்மை காக்கின்றார். அவர் வலப்பக்கத்தில் உள்ளார். அவரே உமக்கு நிழலாவார். பகலில் கதிரவன் உம்மை தாக்காது, இரவில் நிலவும் உம்மை தீண்டாது. ஆண்டவரே உம்மை காக்கின்றார். அவர் உயிரை காத்தருவார். அவரே உம்மை காக்கின்றார். நீ போகும்போதும் உள்ளி வரும்போதும் இப்போதும் எப்போதும் ஆண்டவர் உம்மை காத்தருவார். வெரி குட். நடனமா? இப்போது நடனம். நம்ம அண்ணன் விதைக்க போனாரு.
முச்செடியில் விழுந்த விதை அமுங்கி போச்சு, நல்ல நிலத்தில் விழுந்த விதை பலனை தந்துச்சு. நம்ம அண்ணன் விதைக்க போனாரு, நல்ல அண்ணன் விதைக்க போனாரு. நம்ம அண்ணன் விதைக்க போனாரு, நல்ல அண்ணன் விதைக்க போனாரு. முறுக்கு மீச வச்சுக்கிட்டு முண்டாசு கட்டிக்கிட்டு நம்ம அண்ணன் விதைக்க போனாரு, நம்ம அண்ணன் விதைக்க போனாரு. கஞ்சி சட்டிய தூக்கிக்கிட்டு கருவாடும் எடுத்துக்கிட்டு நம்ம அண்ணன் விதைக்க போனாரு, நம்ம அண்ணன் விதைக்க போனாரு. வெரி குட். கரங்களை நல்ல முறையில் தட்டி நம்ம நன்றி சொல்வோம். இப்போது பரிசு கொடுப்பதற்காக திருவாளர் அந்தோணிசாமி அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். பரிசு வழங்குதல் இரண்டாம் குழு. பாட்டு படித்தல் முதல் பரிசு ஜோஸ்லின். இரண்டாம் பரிசு பிரிட்டா. கதை சொல்லுதல் முதல் பரிசு சாலோன். இரண்டாம் பரிசு இக்னேஸ். மனப்பாடம் ஒப்பித்தல் முதல் பரிசு ரினி ஜாய்ஸ். இரண்டாம் பரிசு ஜெனிஷ். தொடர்கதையில் முதல் பரிசு அனலிசா. இரண்டாம் பரிசு ஆன்சி. தேர்வு எழுதியதில் முதல் பரிசு இக்னேஸ். இரண்டாம் பரிசு தக்ஷிகா. படம் வரைதல் முதல் பரிசு ஜெகதீஷ். இரண்டாம் பரிசு தக்ஷிகா ஜோஸ். வண்ணம் தீட்டுதல் முதல் பரிசு ரினி ஜாய்ஸ். இரண்டாம் பரிசு ஆன்சி. மனப்பாடம். வெரி குட். திருப்பாடல் 23. அருள் வசனங்கள் 1-6 வரை. ஆண்டவரே நாயர், எனக்கு ஏதும் குறையில்லை. பசும்புல் வெளி மீது என்னை அவர் இளைப்பாறச் செய்வார். அமைதியான நீர்நிலைகளுக்கு என்னை அழைத்துச் சேர்வார். அவர் எனக்கு புத்துயிர் அளிப்பார். தம் பெயருக்கேற்ப நீதி வழி நடத்திடுவார். மேலும் சாவினில் சூழ் பள்ளத்தாக்கில் நான் நடக்க நேர்ந்தாலும் நீர் என்னோடு இருப்பதால் நான் எத்திருக்கும் அஞ்சிடேன். உமது கோல் நெடும் கையிலும் என்னை தேய்ச்சும். என்னுடைய எதிரிகள் கண் முன்னே எனக்கு ஒரு விருதினை ஏற்பாடு செய்கின்றி. என் தலையில் நறுமணம் தைலம் பூசுகின்றி. எனது பாத்திரம் நிரம்பி வருகின்றது. உண்மையாகவே என் வாழ்நாள் முழுவதும் உம் அருள் நலமும் என் பேரன்பும் என்னை புடை சூழ்ந்து வரும். நானும் ஆண்டவரின் இல்லத்தில் நெடுநாள் வாழ்ந்திருப்பேன். கரங்களை தட்டி நாம் நன்றி சொல்கிறோம். திருப்பாடல் 23. இறைவசனங்கள் 1-6 முடிய. ஆண்டவரே என் நாயர், எனக்கு எதுவும் குறையில்லை. பசும்புல் விலை மீது என்னை அவர் இளைப்பாறச் செய்வார். அமைதியான நீர்நிலைகளுக்கு என்னை அழைத்துச் சொல்வார். அவர் எனக்கு புத்துயிர் அளிப்பார். தம் பெயர் கேட்ப என்னை நீதி வழி நடத்துவார். மேலும் சாவினும் இருசுழி பள்ளத்தாக்கிலும் நான் நடக்க நேர்ந்தாலும் நீ என்னோடு இருப்பதால் எத்திற்கும் மஞ்சிடே. உன் கோலும் நெடுங்களையே என்னை தேர்க்கும். என்னுடைய எதிரிகளின் கண்முண்டை எனக்கு ஒரு விருந்தினை ஏற்பாடு செய்கிறேன். என் தலையில் நறுமணம் தைலம் பூசுகிறேன். எனது பாத்திரம் நிரம்பி வழிகிறது. உண்மையாகவே என் வாழ்நாள் எல்லாம் உன் அருள்நலமும் பேரன்பும் என்னை புடை சூழ்ந்து வரும். நானும் ஆண்டவரின் இல்லத்தில் நெடுநாள் வாழ்ந்திருப்பேன். ஆமென். வெரி குட். நடனம் வாங்க.
சீடர்களை சிறைப்பிடிக்கவே தமஸ்கு நகர் போகிறார். சீடர்களை சிறைபிடிக்கவே தமஸ்கு நகர் போகிறார். வேகமாக போகிறார், கோபமாக போகிறார். வேகமாக போகிறார், கோபமாக போகிறார். டுக் டக் டுக் டக் டுக் டக் டுக் டக் டுக் டக் டுக் டக் டுக். டுக் டக் டுக் டக் டுக் டக் டுக் டக் டுக் டக் டுக் டக். குதிரை குதிரை குதிரைதான், குதிரை குதிரைதான். குதிரை மீது சவுலுதான், சவுலு சவுலுதான். குதிரை குதிரை குதிரைதான், குதிரை குதிரைதான். குதிரை மீது சவுலுதான், சவுலு சவுலுதான். குதிரை மீது சவுல் போகிறார், வேகமாக சவுல் போகிறார். குதிரை மீது சவுலு போகிறார், வேகமாக சவுலு போகிறார். டுக் டக் டுக் டக் டுக் டக் டுக் டக் டுக் டக் டுக் டக். டுக் டக் டுக் டக் டுக் டக் டுக் டக் டுக் டக் டுக் டக். வழியினிலே இயேசு அவரை சந்தித்து சீடராக்கினார். வழியினிலே இயேசு அவரை சந்தித்து சீடராக்கினார். இயேசுவுக்கு பணிந்தார், சாட்சியாக துணிந்தார். இயேசுவுக்கு பணிந்தார், சாட்சியாக துணிந்தார். டுக் டக் டுக் டக் டுக் டக் டுக் டக் டுக் டக் டுக் டக். டுக் டக் டுக் டக் டுக் டக் டுக் டக் டுக் டக் டுக் டக். குதிரை குதிரை குதிரைதான், குதிரை குதிரைதான். குதிரை மீது சவுலுதான், சவுலு சவுலுதான். குதிரை மீது சவுல் போகிறார், வேகமாக சவுல் போகிறார். டுக் டக் டுக் டக் டுக் டக் டுக் டக் டுக் டக் டுக் டக். டுக் டக் டுக் டக் டுக் டக் டுக் டக் 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 டக். நடனமாடிய பிள்ளைகளுக்கு மீண்டும் நமது கரங்களை தட்டி நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். இப்போது மனப்பாடம். அந்த அளவுக்கு ஞானமும் பகுத்தறிவும் நிறைந்த உள்ளத்தை உனக்கு வழங்குகிறேன். இன்னும் நீ கேளாத செல்வத்தையும் புகழையும் உனக்கு தருவேன். ஆகையால் உன் வாழ்நாள் முழுவதிலும் உனக்கு இணையான அரசன் எவனும் இரான். நீ திரும்பி போ, என் மக்களின் தலைவனான எசேக்கியாவை நோக்கி, உன் தந்தை தாவீதின் கடவுளாகிய ஆண்டவர் கூறுவது இதுவே: உன் மன்றாட்டை கேட்டேன், உன் கண்ணீரையும் கண்டேன். இதோ உன்னை குணப்படுத்துவேன். இன்றைக்கு நீ 3ஆம் நாள் என் ஆண்டவராகிய எனது இல்லத்திற்கு செல்வாய். என் தாயின் கருப்பையினின்று பிறந்த மேனியனாய் யான் வந்தேன். அங்கே திரும்புகையில் பிறந்த மேனியனாய் யான் செல்வேன். ஆண்டவர் அளித்தார், ஆண்டவர் எடுத்துக்கொண்டார், ஆண்டவரது பெயர் போற்ற பெறுக என்றார். மூதாதையின் இறைவா போற்றி. உமது பெயர் என்றென்றும் எல்லா தலைமுறைகளுக்கும் போற்றி. வானங்களும் உம் படைப்பு அனைத்தும் எக்காலமும் உம்மை போற்றுக என்றார். என் மூதாதையின் கடவுளே, என் வேண்டுதலை கனிவோடு கேளும். இஸ்ரேலின் உரிமை சொத்தாகி இறைவா, விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவரே, நீரூற்றுகளை படைத்தவரே, படைப்புகளுக்கெல்லாம் மன்னரே, என் மன்றாட்டுக்கு பரிவோடு செவிசாயும். நீரே கடவுள் என்றும் எல்லா ஆற்றலையும் வலிமையும் கொண்ட கடவுள் என்றும் இஸ்ரேல் இனத்தை பாதுகாப்பவர் உம்மை தவிர வேறு எவரும் இல்லை என்றும் உம் மக்களினம் முழுவதும் அதன் எல்லா குலங்களும் அறியச் செய்யும். ஆகவே நீங்கள் இவ்வாறு இறைவனிடம் வேண்டுங்கள்: விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. இயேசு பரிசேயர் அல்ல, வரி தண்டுபவரே, கடவுளுக்கு ஏற்புடையவராகி
வீடு திரும்பினார். தம்மை தாமே உயர்த்துவோர் தாழ்த்த பெறுவர், தம்மை தாமே தாழ்த்துவோர் உயர்த்த பெறுவர் என நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். அந்த அளவுக்கு ஞானமும் பகுத்தறிவும் நிறைந்த உள்ளத்தை நான் உனக்கு வழங்குகிறேன். இன்னும் நீ கேளாத செல்வத்தையும் புகழையும் உனக்கு தருவேன். ஆகையால் உன் வாழ்நாள் முழுவதிலும் உனக்கு இணையான அரசர் அவனும் இரான். நீ திரும்பிப்போ என் மக்களின் தலைவனான எசேக்கியாவை நோக்கி, உன் தந்தை தாவீதின் கடவுளாகிய ஆண்டவர் கூறுவது இதுவே, உன் மன்றாட்டை கேட்டேன், உன் கண்ணீரையும் கண்டேன். இதோ உன்னை குணப்படுத்துவேன். இன்றைக்கு 3ஆம் நாள் நீ ஆண்டவராகிய எனது இல்லத்துக்கு செல்வாய். என் தாயின் கருப்பையின்று பிறந்த மேனியனாய் யான் வந்தேன், அங்கே திருமுகையில் பிறந்த மேனியனாய் யான் செல்வேன். ஆண்டவர் அடித்தார், ஆண்டவரை எடுத்துக்கொண்டார், ஆண்டவரது பெயர் போற்ற பெறுக என்றார். ஸ்தேவான் மீது கல்லெறிந்த போது, ஆண்டவராகிய இயேசுவே எனது ஆவியை ஏற்றுக்கொள்ளும் என்று வேண்டிக் கொண்டார். பின்பு முழங்கால் பணியிட்டு, ஆண்டவராகிய இயேசுவே இந்த பாவத்தை இவர்கள் மேல் சுமத்தாதையும் என்று சொல்லி உயிர் விட்டார். ஆண்டவரிடம் இவ்வாறு வேண்டுங்கள், விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவிழா விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகில் நிறைவேறுக. அந்த அளவுக்கு ஞானத்தையும் பகுத்தறிவும் நிறைந்த உள்ளத்தை உனக்கு வழங்குவேன். இன்னும் நீ கேளாத செல்வத்தை புகழை உனக்கு தருவேன். ஆகையால் உன் வாழ்நாள் முழுவதும் உனக்கு இணையான அரசர்கள் எவனும் இரான். நீ திரும்பி போய் என் மக்களின் தலைவனாகிய எசேக்கியாவை நோக்கி கூறுவது இதுவே, உன் மன்றாட்டை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், இதோ உன்னை குணப்படுத்துவேன். இன்றைக்கு 3ஆம் நாள் எனது இல்லத்துக்கு செல்வாய். எங்கள் மூதாதாவின் இறைவா போச்சு, உமது பெயர் என்றென்றும் எல்லா தலைமைகளும் போச்சு. வானங்களும் படைப்பு அனைத்தும் எக்காலமும் உம்மை போச்சுக. என் தாயின் கருப்பையின்றி பிறந்த மோனியனாய் யான் வந்தேன், ஏன் அங்கே திரும்ப கையில் பிறந்த மோனியனாய் யான் செல்வேன். ஆண்டவர் அளித்தார், ஆண்டவர் எடுத்துக்கொண்டார், ஆண்டவர் பெயர் போற்ற பெறுக என்றார். ஆகவே இறைவனிடம் வேண்டுங்கள், விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயன போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. மீண்டுமாக மனப்பாடம் சொல்லிய பிள்ளைகளுக்கு நமது கரங்களை தட்டி நமது மகிழ்ச்சியை வெளிப்படுத்துவோம். பரிசு வழங்குதல் 3ஆம் குழு. பாட்டு படித்தலில் முதல் பரிசு அபிதா. இரண்டாம் பரிசு ஆன்சலோ ஜாஸ். கதை சொல்லுதலில் முதல் பரிசு பபீம். இரண்டாம் பரிசு ஜார்ஜனா. மனப்பாடம் ஒப்பித்தல் முதல் பரிசு பென்சிகா. இரண்டாம் பரிசு அன்சியா. மூன்றாம் பரிசு விண்ணரசி. வண்ணம் தீட்டுதலில் முதல் பரிசு அபிதா. இரண்டாம் பரிசு அன்சியா. தொடர்கதையில் முதல் பரிசு பியூலா. இரண்டாம் பரிசு பென்சிகா. தேர்வு எழுதியதில் முதல் பரிசு அன்சியா. இரண்டாம் பரிசு பியூலா. படம் வரைதல் முதல் பரிசு பியூலா. இரண்டாம் பரிசு ஜார்ஜனா. அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே,
உங்கள் ஒவ்வொருவருக்கும் அன்பு கலந்த வணக்கத்தை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். அன்புக்குரியவர்களே, இந்த நாளிலே நமது விடுமுறை விவிலிய பள்ளியிலே பயின்ற பிள்ளைகள் சிறப்பாக தங்களுடைய கலை நிகழ்வுகளை நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். சிறப்பாக ஒவ்வொருவருக்கும் அன்பு கலந்த நன்றியை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். நிகழ்வு சிறியதாக இருந்தாலும் கூட அவர்கள் நடனமாடிய ஒவ்வொரு அசைவுமே நமக்கு மகிழ்ச்சி கொடுத்தது. அப்படி தானே? உண்மையிலே சிரிச்சுமா சிரிக்கலையா? எல்லாத்தையும் மறந்து சிரிச்சுமா சிரிக்கலையா? பெரிய ஆசீர்வாதம். நம்முடைய பிள்ளைகள் நம்மை சிரிக்க வைத்தார்கள். அதைவிட மேலான ஒரு காரியம், நம்முடைய பிள்ளைகள் நம்மை சிந்திக்க வைத்தார்கள் இல்லையா? அந்த விவிலியத்தினுடைய பாடலுக்கு தான் ஆடினாங்க இல்லையா? ஒருவேளை நீங்கள் அந்த பாடலுடைய வரிகளை கூர்மையாக கேட்டீர்கள் என்றால் உண்மையிலே ஒரு ஆசீர்வாதமான வார்த்தை. உண்மையிலே நடனமாடிய ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நமது கரங்களை தட்டி நன்றியை தெரிவித்துக்கொள்வோம். அதே நேரத்தில் பார்த்தோம் அப்படின்னா மனப்பாடம் உண்மையிலே பெரிய ஆசீர்வாதம் இல்லையா? மற்ற நேரம் சொல்லுவாங்களான்னு தெரியல, ஆனால் இதை ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தி அருமையான முறையிலே 91 இருக்கலாம், திருப்பாடல் 23 இருக்கலாம், அல்லது விவிலியத்தினுடைய பல்வேறு வசனங்களாக இருக்கலாம், அனைத்தையும் மனப்பாடம் பண்ணி உண்மையிலே நமக்கு முன்பாக சொல்லியிருப்பது நமக்கு ஒரு உற்சாகத்தை கொடுக்கிறது நமக்கு இல்லையா? திருப்பாடல் 23 ஆண்டவருடைய பாதுகாப்பை சொல்கிறது, ஆண்டவருடைய நிறைவான ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்குது. எனவே மனப்பாடம் சொல்லிய ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் என்ன செய்வோம்? கரங்களை தட்டி நன்றி சொல்லுவோம். பிரியமான சகோதர சகோதரிகளே, மேலும் இந்த விடுமுறை விவிலிய பள்ளியிலே இவர்களுக்கு என்ன செய்ய வேண்டும்? பாடம் எடுக்கணும் அப்படின்னா அது ஒரு சாதாரண கிடையாது. அதுக்கெல்லாம் ஒரு பெரிய தியாகம் வேணும், ஒரு பெரிய தியாகம் வேணும். உண்மையிலே இந்த பிள்ளைகளை பாராட்டுகின்றேன். சிறப்பாக பயிற்சிக்கு சென்ற பயிற்சி கொடுத்த இந்த ஆசிரிய பெருமக்களை உண்மையிலே நான் பாராட்டுகின்றேன். அவ்வளவு தூரத்திற்கு தன் ஆர்வத்தோடு அவர்கள் உழைத்தார்கள். சிறப்பாக தன் ஆர்வத்தோடு இந்த பிள்ளைகளை பார்த்து கொண்டார்கள். இந்த நாளிலும் ஒவ்வொரு நிகழ்வையுமே என்ன செய்தார்கள்? அவர்கள் மிகச்சிறந்த முறையிலே அரங்கேற்றுவதற்கு அவர்கள் உறுதுணை செய்திருக்கிறார்கள். எனவே இந்த நாளிலே அவர்கள் ஒவ்வொருவருக்கும் நல்ல பலத்த கரங்களை தட்டி வாழ்த்துக்களையும் நன்றியையும் அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம். பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த நாளில் பரிசு வழங்கியவர்களுக்கு உண்மையிலே நாம் நன்றி சொல்ல வேண்டும். சிறப்பாக திருவாளர் அகஸ்டின் கீதா, மேலும் திருவாளர் அந்தோணி ஸ்டீவன் ஆசிரியை, திருமதி ஜீவா ஆசிரியை, மேலும் இந்த விடுமுறை விவிலிய பள்ளியை ஒருங்கிணைத்தவர்கள் நம்முடைய ஆலயத்தின் உபதேசர் ஆரோக்கியம் மற்றும் திருவாளர் ஆனந்தராஜ், இவர்களை நன்றியோடு நினைத்து பார்க்கிறோம். அவர்களுக்கும் நமது கரங்களை தட்டி வாழ்த்துக்களையும் நன்றியும் அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம். அதே போல் இந்த 10 நாளுமே உணவு வழங்கக்கூடிய ஒவ்வொருவரையும் பார்க்குறோம். உண்மையிலே நம்ம ஊரை பொறுத்தவரை கொடுப்பதற்கு என்ன இல்லை, யாரும் சளைத்தவர்கள் அல்ல, போட்டி போட்டு கொண்டு கொடுத்திருக்கிறீர்கள். உண்மையிலே உங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு நினைத்து பார்க்கின்றேன். இந்த நாட்களிலே உணவு வழங்கியவர்களை நான் வாசிக்கின்றேன். முதல் நாளிலே திருவாளர் ஆனந்தராஜ், திருமதி சுதாமேரி. 2ஆம் நாளிலே திருவாளர் மார்ட்டின் அலெக்ஸ் பெனிக்கோ, திருமதி அமுதா. 3ஆம் நாளிலே திருவாளர் அந்தோணிசாமி, திருமதி ராணி. 4ஆம் நாளிலே திருவாளர் ஜஸ்டின், மேலும் திருவாளர் பிரான்சிஸ் ஜெரால், திருவாளர் ரூபி மரியராஜ், திருவாளர் ஜெய்ஸ்ராஜ் மஞ்சு, திருவாளர் சேவியர் செல்வி, திருமதி ஜெவமாலை அமலா, மேலும் திருவாளர் குழந்தை செல்வ சரோஜா, மேலும் திருவாளர் ஜார்ஜ் செல்வம். 5ஆம் நாள் திருவாளர் சேகர் பிரின்சி. 6ஆம் நாள் திருவாளர் இன்னாசி சபரிமுத்து இன்னாசி அம்மாள், மேலும் திருவாளர் ஜோஸ் புஷ்பா, திருவாளர் சார்லஸ் ஆன்சி, திருவாளர் அருள்ராஜ் சந்தியா, மேலும் திருவாளர் இம்மானுவேல் ஜெரோஃபின் லூடஸ். மேலும் 7ஆம் நாளிலே திருவாளர் பிரான்சிஸ் சேவியர் அந்தோணி விஜயராணி, மேலும் திருவாளர் ஆரோக்கிய திருமதி மிக்கேல் அம்மாள். 8ஆம் நாளிலே திருவாளர் தங்கராஜ், திருமதி ரூபி, மேலும் ஆரோவலன் ஜீவா, திருவாளர் இக்னைஸ் கிரேஸ், மேலும் திருவாளர் சேகர், எட்பின், ஜஸ்டின், இருதயராஜ், இருதய மேரி, ரோஸ் மேரி, ஜோஸ்பின், சிபு, ராயன், வில்பிரன், ஆரோக்கியம். 9ஆவது நாளிலே திருவாளர் சகாயராஜ் செல்வி, மேலும் திருவாளர் வளன் அஜிஜா, மேலும் இறுதி நாளிலே திருவாளர் ஆரோக்கியசாமி வேளாங்கண்ணி. இவர்கள் ஒவ்வொருவருமே இந்த பிள்ளைகளுக்கு உணவு கொடுத்திருக்கிறார்கள். இவர்கள் ஒவ்வொருவருக்கும் நமது கரங்களை தட்டி வாழ்த்துக்களையும் நன்றியும் அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உண்மையிலே உங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு வாழ்த்துகின்றேன். சிறப்பாக நன்றி கூறுகிறேன். இந்த நிகழ்வு மிகச் சிறப்பான முறையில் நடைபெற்றது. இன்னொரு டான்ஸ் இருக்குது,
எனவே மிகச் சிறப்பாக நடைபெற்றது. இதுக்கெல்லாம் ஒட்டு மொத்தமாக பார்க்கணும் அப்படின்னா இந்த நிகழ்ச்சி நடப்பதற்கு நம்முடைய ஒற்றுமையும் ஒரு பெரிய காரணம். நம்முடைய ஒற்றுமையும் மிகப்பெரிய ஒரு காரணம். சாதாரணமாக அல்ல, நாங்கள் எங்களுடைய சபையிலிருந்து இணைந்து செய்திருக்கிறோம். ஒரு பெரிய ஆசீர்வாதமான காரியம். எனவே நம்முடைய ஆணைகுளம் புனித லோயலா இன்னாசியாருடைய ஆளுகைக்கு கீழ் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மக்களையும் நன்றியோடு நினைத்து பார்க்கின்றேன். ஒவ்வொருவரும் தங்களுடைய பங்களிப்பை கொடுத்திருக்கிறார்கள். ஒவ்வொருவரும் பிள்ளைகளை உற்சாகப்படுத்தியிருக்கிறார்கள். ஒவ்வொருவரும் இந்த விடுமுறை விவிலிய வகுப்பானது சிறந்த முறையில் நடைபெறுவதற்கு ஜெபித்திருக்கிறார்கள். அனைவருக்கும் கரங்களை தட்டி மிகச்சிறந்த மொழியிலே நன்றியும் வாழ்த்துக்களையும் ஜெபங்களையும் அன்போடு உரித்தாக்கிக் கொள்கின்றோம். பரிசு வழங்குதல். 4ஆம் குழு படம் வரைந்ததில் முதல் பரிசு ஸ்டெபி. இரண்டாம் பரிசு வெரோனிகா. வண்ணம் தீட்டுதலில் முதல் பரிசு செல்சியா. இரண்டாம் பரிசு வெரோனிகா. மனப்பாடம் ஒப்பித்தல் முதல் பரிசு ஸ்டெபி. இரண்டாம் பரிசு வெரோனிகா. தேர்வு எழுதியதில் முதல் பரிசு ஸ்டெபி. இரண்டாம் பரிசு வெரோனிகா. சென்றானா
கரங்களை தட்டி நாம் நன்றி சொல்கிறோம். 10 நாட்களும் முறையாக வந்த பிள்ளைகளுக்கு இப்போது பரிசு வழங்கப்படுகிறது. 10 நாட்கள் விபிஎஸ்க்கு தவறாமல் வந்தவங்க, அவர்களுக்கு பரிசு வழங்குபவர் அகஸ்டின் கீதா குடும்பத்தினர். ஆன்ஸ்லோ ஜாஸ், பியூலா, அன்சியா, சார்ஜனா, விண்ணரசி, அபிதா, பென்சிகா, ஆண்ட்ரோ பபின், பிரதீஷ், சுஜித், ஆஸ்டன், ஆண்ட்ரோ, ஜோயல், அபிஷேக், கில்டஸ், ஆண்டன் ராய்ஸ், ரிஜோஸ், ஜோயாலன், கவி மனோஜ், ஜெபின், மோனிஷ் கண்ணா, ஜெனிலா, ஜெம்சி, ஜெரிசா, ரித்திகா, ஆலிஸ், ஜோமிசா, அனலிசா, தர்சிகா ஜாஸ், ஆன்சி, ஜான் பிரீட்டா, ஜோஸ்லின், ரினி ஜாய்ஸ், ஜெகதீஷ், ஜெனிஸ், சாலோன், இக்னேஷ், செல்சியா, ஸ்டெபி. அன்புக்குரியவர்களே, உண்மையிலே இந்த நிகழ்வு மிக சிறப்பாக நடைபெற்றது. சிறப்பாக இந்த நிகழ்வுகளை எல்லாம் மேற்கொண்ட இரு சமூக நாட்டாமைகளையும் நன்றியோடு நினைத்து பார்க்கின்றேன். சிறப்பாக ஒவ்வொருவருக்கும் நன்றி சொல்லும் விதமாக கரங்களை தட்டி மீண்டுமாக நன்றிகளை சொல்லிவிடுவோம். ஆண்டவருடைய அருளும் ஆசீரும் நிறைவாக இருப்பதற்கு சிறப்பு ஜெயிப்போம். எல்லாரும் எந்திங்க, எல்லாரும் எழுந்துருங்க. இறுதியாக நம்முடைய அன்பு தாய் அன்னை மரியாளுக்கு ஒரு பாடலை பாடி என்ன செய்வோம் நாம். விடுமுறை விவிலிய பள்ளியின் சார்பாக நமது பங்கு தந்தைக்கு பொன்னாடி பொத்துகிறார்கள். தேவதாயே நின் மக்கள் எங்களுக்கா மன்றாட வேண்டும் அம்மா. சதா சகாய மாதா சத்திய தேவதாயே நின் மக்கள் எங்களுக்கா மன்றாட வேண்டும் அம்மா.
துன்பத்தில் வாடும் மக்கள் ஆயிரமாயிரமா, துன்பத்தில் வாடும் மக்கள் ஆயிரமாயிரமா, கண்ணீர் கனவாய் நின்று உம்மை கெஞ்சுகின்றோம், கண்ணீர் கனவாய் நின்று உம்மையாம் கெஞ்சுகின்றோம். சகாயமாதா சத்திய தேவதாயே, நின் மக்கள் எங்களுக்காய் மன்றாட வேண்டும் அம்மா, மன்றாட வேண்டும் அம்மா. கரங்களை வீட்டு இயேசுக்கே புகழ், இயேசுக்கே நன்றி, இயேசுவுக்கே நன்றி. இயேசு வாழ்க, இயேசு வாழ்க. மரியே வாழ்க. மரியே வாழ்க. திருக்குடும்பத்தின் பாதுகாவலரான புனித சூசையப்பரே, எங்களுக்காக வேண்டிக்கலாம். எங்கள் ஊரின் பாதுகாவலரான புனித லோயலா இன்னாசியாரே, எங்களுக்காக வேண்டிக்கலாம். புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக்கலாம். புனித மிக்கேல் அதிதூதரே, எங்களுக்காக வேண்டிக்கலாம். புனித கபிரியேல் அதிதூதரே, எங்களுக்காக வேண்டிக்கலாம். புனித ரஃபேல் அதிதூதரே, எங்களுக்காக வேண்டிக்கலாம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.